ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வியாழக்கிழமை அன்னைக்கு போட்டு இந்த வீடியோவில் நான் கேட்டிருந்தேன், எல்லார் வீட்லையும் எவ்வளவு ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, மினிமம் எவ்வளவு லிட்டர் உங்களுக்கு தேவைப்படுது ஒரு மாசத்துக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல ஷேர் பண்ணியிருந்தீங்க. மோஸ்ட்லி எல்லார் வீட்லயுமே ஒரு மாசத்துக்கு 3-4 லிட்டர் அப்படிங்கிற ரேஷியோல எழுதியிருந்தீங்க. ஒரு சிலர் மட்டும் கொஞ்சம் அதிகமா எழுதியிருந்தீங்க. அத்தனை கமெண்ட்லயும் வச்சு ஒருத்தங்க மட்டும்தான் எழுதியிருந்தாங்க 1.5 லிட்டர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம், 3 பேர் இருக்கோம். மோஸ்ட்லி நாங்க சலாட் சாப்பிட்றதுனால ஆயில் யூசேஜ் வீட்டுல கம்மின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அவங்க ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒன்னு சலாட் எடுத்துக்கும் போது, ரெண்டாவது ஆவியில வேக வச்சு சாப்பிட்றோம் இல்லையா, இந்த ஐட்டம் சாப்பிடும் போது நம்மளோட ஆயில் இன்டேக் டோட்டலாவே கம்மியாயிரும். அதே ஆவியில அவிக்கிற ஐட்டத்துக்கு காரமா தொட்டுக்க வேணும்னு சொல்லிட்டு கார சட்னி அரைக்க ஒரு 2 குளிக்க எண்ணெயை ஊத்துறோம் அப்படின்னா அந்த ஆவியில அவிச்சு எடுத்த அந்த ஐட்டம்ஸையும் ஹெல்த்தி ஃபுட் லிஸ்ட்ல இருந்து தூக்கிடலாம். கார சட்னி வேண்டாம், தேங்காய் சட்னியோடு நிறுத்திக்கலாம்னாலும் அந்த சட்னியும் தாளிக்காம தொண்டையில இறங்காது. சோ அதுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் ஊத்தியாவது தாளிச்சு கொட்ட வேண்டியதா இருக்கு. நான் சொல்ற இந்த புள்ளி விவர தகவல் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இப்போ அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க. சோ தட் உங்களோட ஆயில் யூசேஜை எங்கெங்க கம்மி பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்கிறதுக்கான நேரம் இது. நான் இந்த தகவலை 21 மார்ச் 2025 எக்கனாமிக் டைம்ஸ் நியூஸ் பேப்பர்ல இருந்து ஒரு ஆர்டிக்கல்ல இருந்து எடுத்ததுதான். ஒரு 18 வயசுக்கு மேற்பட்ட ஒருத்தர் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 ஸ்பூன் ஆயில் தான் உபயோகப்படுத்தணுமா. அதாவது டோட்டலாவே சொல்ல போனா ஒரு 15 ml அவ்வளவுதான் மேக்சிமம். அதனால இந்த 15 ml ஒரு மாசத்துக்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா ஒரு 450 ml தான் மேக்சிமம் ஒரு மனுஷன் ஒரு மாசத்துக்கு எடுத்துக்க வேண்டிய ஆயில் குவான்டிட்டி. ஆனா மோஸ்ட்லி நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லயுமே டபுள் த டைம் தாண்டி தான் போயிட்டு இருக்கு இந்த ரேஷியோ. ஃபியூ இயர்ஸ் முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எங்க அபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் பேர் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கோச்சு கீழே. அப்பெல்லாம் அவங்க சமைக்கும் போது பார்த்தா மோஸ்ட்லி பிரஷ் எடுத்து தான் பேன்ல தடவுவாங்க, இல்லைன்னா சொட்டு சொட்டா ஊத்தி தான் ரொம்ப கான்சியஸா சமைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் கம்ப்ளீட்டா ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். யாராலும் வெயிட் லாஸை பத்தி எல்லாம் ரொம்ப சீரியஸா யோசிக்கிறீங்கன்னா இந்த ஆயில் யூசேஜ் இடத்த கொஞ்சம் யோசிச்சு ரொம்ப கான்சியஸா யூஸ் பண்ணி பாருங்க, நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். நம்மளுமே முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் ஆயில குறைக்க முடியுமோ அந்த இடத்துல குறைச்சு சமைச்சு பழகலாம். இது ஒரு நாள்ல நடக்காது, ஸ்லோவா ஒவ்வொரு ஐட்டமும் செய்யும் போது எங்கெங்க குறைக்க முடியும்னு யோசிச்சு சமைச்சு பழகலாம். உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோக்கு இது ரொம்ப ஆப்டான டாபிக். இன்னைக்கு இடியாப்பத்தை உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊத்தி தாளிச்சு சாப்பிட்டாதான் இன்னும் டேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு தாளிச்சிட்டு இருக்கேன். நோனோ, இனிமேல் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் யோசிச்சே ஆகணும். ஏன்னா பெரியவங்களுக்கே 450 ml அப்படிங்கும் போது குழந்தைகளோட ஆயில் இன்டேக் எவ்வளவு கம்மியா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சுக்கணும். இங்க